ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஜனனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ். அதாவது இன்கம் டேக்ஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ். இந்த டாபிக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நிறைய பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 6th செமஸ்டரில் ஒரு சப்ஜெக்டாகவே வந்திருக்கும். இன்கம் டேக்ஸ் 2ல் கேபிட்டல் கெயின்ஸ். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸோட மீனிங், அடுத்துல இருக்க 2 டைப்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இதுதான் இன்றைக்கி நம்மளோட ஷெட்யூல். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீனிங் பார்க்கலாம். கேபிட்டல் கெயின் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட் நான் உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்லிடுறேன். எனி ப்ராஃபிட் ஆர் கெயின் arising from sale or transfer of the capital asset made in the previous year 2023-24 will be taxable in income tax under the head called capital gains. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணுறீங்க, அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, விச் மீன்ஸ் லேண்டோ பில்டிங்கோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை நீங்கள் சேல் பண்ணும்போது அதுலேருந்து வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுவீங்க. எந்த ஹெட்லன்னு கேட்டால் கேபிட்டல் கெயின். இதுதான் இந்த டேர்மோட மீனிங்கே. அந்த இன்கம் ஹெட்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 5 டைப்ஸ் ஆஃப் ஹெட்ஸ் இருக்குது. அதில் இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயினில் நீங்கள் உங்கள் கேபிட்டல் அசட்டை சேல் பண்ணி அதுலேருந்து வந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட போகிறீங்க. அதுதான் கேபிட்டல் கெயின். இதில் 2 டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கெயின் இருக்குது. ஒன்று ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், லாங் டேர்ம் கேபிட்டல் அசட், இது ரெண்டுத்துலேயுமே 3 விஷயந்தான் காமன். நீங்கள் இது 3 பாயிண்ட் தான் மெயின். நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கலாம் ரெண்டுத்துக்குமே. அந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். அதில் ஃபஸ்ட்டு இருக்க 3 பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து, ஏதாவது ஒரு நீங்கள் அசட் வாங்குறீங்க, கேபிட்டல் அசட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணி 36 மந்த்ஸ்க்குள்ளேயே அதை சேல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்ல, அதை நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட், அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினாக தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா 36 மந்த்தில் என்ன வருஷம் வரும்? 3 இயர்ஸ் வரும். நீங்கள் ஒரு அசட்டை வாங்கி 3 இயர்ஸ்க்குள்ளேயே விற்றுட்டிங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். 36 மந்த்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு, ஈக்விட்டி ஷேர்ஸோ இல்லை ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸ், பாண்ட்ஸு, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இது எல்லாமே 12 மந்த்ஸுக்குள்ளேயே சேல் பண்ணிட்டீங்க. அதுலேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அதாவது இது மெயினாக என்னென்னா லிஸ்டட் கம்பெனி தான் வாங்கியிருக்கணும். லிஸ்டட்னா என்னது? இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, பிஎஸ்சி, என்எஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இதிலெல்லாம் லிஸ்ட் ஆகிருக்கும்ல ஒரு கம்பெனிஸு. அந்த கம்பெனி ஷேரை நீங்கள் வாங்கி 12 மந்த்ஸுக்குள்ளேயே, நீங்கள் அந்த ஷேரை வாங்கி 12 மந்த்ஸுக்குள்ளேயே சேல் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது செகண்டு. தேர்டு, இதில் ஷேர்ஸு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இதுலேயும் ஷேர்ஸ் வருதுல்ல, நான் எதுக்குன்னு சொல்கிறேன். இதில் ஷேர்ஸ் வந்து அன்லிஸ்டட் கம்பெனி, நான் ஃபஸ்ட்டு சொன்னது என்னது, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டில் லிஸ்டடான கம்பெனி ஷேரை வாங்கினா 12 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் வரும். இதில் அன்லிஸ்டட் கம்பெனி, ஓகேவா, அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட்டே ஆகாத கம்பெனி ஷேர்ஸை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம் ஷார்ட் டேர்மாக. அந்த இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், 12 மந்த்ஸுக்குள்ளே சேல் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். இதில் நீங்கள் 24 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இந்த ஷேர்ஸ், அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு என்னது, லேண்டோ பில்டிங்கோ இல்லை ரெண்டுமே, இந்த மாதிரி ஐட்டம் வந்து நீங்கள் 24 மந்த்ஸ்க்குள்ளே சேல் பண்ணிங்கன்னா, வாங்கி இப்போ நீங்கள் 24 மந்த்ஸ்க்குள்ளே வாங்கிட்டு அதை சேல் பண்ணிட்டீங்க அந்த வருஷத்துலேயே, அப்போ அது ஷார்ட் டேர்மில் வரும். நான் இது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியறதுக்காக எக்ஸாம்பிள்ஸும் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கியிருக்கோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/12/2022. அதை சேல் பண்ணியிருக்கோம் 1/12/2023. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1 இயர் முடியல, அதாவது 12 மந்த்ஸ் முடியல. நான் என்ன சொல்லியிருந்தேன், லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கி 12 மந்த்ஸுக்குள்ளே சேல் பண்ணிட்டீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். இந்த இடத்துல நமக்கு 12 மந்த்ஸ் முடியல, ஒரு 9-10 டேஸ் கம்மியாக இருக்குது. ஆனாலும் 12 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக முடியாததால் இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஷார்ட் டேர்ம்க்கே. அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 10/10/2022. சேல் பண்ணது வந்து 10/11/2023. ஓகேவா? இது வந்து இன்னும் 1 இயரே கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் நம்ம அன்லிஸ்டட் கம்பெனிஸ், அதாவது அன்லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸ் வாங்கியிருந்தா என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஷார்ட் டேர்மு 24 மந்த்ஸ்க்குள்ளே. ஓகேவா? நீங்கள் வாங்கி 24 மந்த்ஸ்க்குள்ளே சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். இங்கே வந்து 1 இயரே முடியல, ஆனால் நம்மளோட பீரியட் வந்து 24 மந்த்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஆர் கெயின். இப்போ நீங்கள் ஷார்ட் டேர்மை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே லாங் டேர்ம் ரொம்ப ஈஸி. இதில் என்னன்னா,
இப்போ நான் ஷார்ட் டேர்மில் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 36 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம்னு சொன்னோன்னா, இதில் அப்படியே ஆப்போசிட் 36 மந்த்ஸுக்கு மேலே பண்ணியிருந்தீங்கன்னா அது லாங் டேர்ம். புரியுதா? நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி ஷேர்ஸோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ, டிபென்ச்சர்ஸோ, பாண்ட்ஸோ, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோ இது எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி 12 மந்த்ஸுக்கு மேலே ஆனால் இது என்னது? இதெல்லாம் வந்து லிஸ்டட் கம்பெனியில் தான் வாங்கியிருந்துருக்கணும். லிஸ்டட் கம்பெனியில் வாங்கினா 12 மந்த்ஸுக்கு மேலே நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அது லாங் டேர்ம். ஷார்ட் டேர்மில் என்ன சொல்லியிருப்பேன்? 12 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணால் அது ஷார்ட் டேர்ம், 12 மந்த்ஸுக்கு மேலே பண்ணால் அது லாங் டேர்ம். அடுத்து தேர்ட் ஒன், இதில் ஷேர்ஸு, அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸு, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதாவது லேண்டு, பில்டிங் இது எல்லாமே 24 மந்த்ஸுக்கு மேலே சேல் பண்ணி அதுலேருந்து வந்த ப்ராஃபிட்டை நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் சேர்க்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? 36 மந்த்ஸ்க்கு மேலே இருக்கணும் நீங்கள் சேல் பண்ணுறது. நீங்கள் வாங்கி 36 மந்த்ஸ் ஆகி அதுக்கப்புறம் சேல் பண்ணிங்கன்னா அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் வரும். செகண்டு ஷேர்ஸு, லிஸ்டட் கம்பெனியோட ஷேர்ஸோ, பாண்ட்ஸோ எது வாங்கியிருந்தாலும் 12 மந்த்ஸுக்கு மேலே ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது லாங் டேர்ம். நெக்ஸ்ட்டு ஷேர்ஸு, அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸோ, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கி 24 மந்த்ஸ்க்கு அப்புறமா சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அவ்வளோதான். இவ்வளோ தான் மொத்தமாகவே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்ன, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா என்னன்றது. நான் உங்களுக்கு இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஆட் பண்ணுறேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அதுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒன்று வாங்குறீங்க. எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 15/6/2019 அப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. எப்போ சேல் பண்ணுறீங்கன்னா 21/9/2023. நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்களேன். நடுவில் எக்ஸ்ட்ராவாக நிறையவே இருக்குது. நான் என்ன சொல்லியிருந்தேன்? 36 மந்த்ஸுக்கு மேலே போயிடுச்சுனாலே அது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? இதில் கால்குலேட் பண்ணுங்கள். 2019-20, 20-21, 21-22, 22-23 இதில் 4 இயர்ஸ் கிட்டேயே வருது. ஸோ நமக்கு என்ன தேவை? 36 மந்த்ஸ்னால் என்ன கால்குலேஷன்? 3 இயர்ஸ் வருது 36 மந்த்னா. ஸோ இது 3 இயர்ஸை தாண்டிடுச்சுனாலே லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இப்படி தான் கால்குலேட் பண்ணணும் டேட்ஸை வச்சு. எப்போ வாங்கி எப்போ விற்கிறாங்க அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டேர்மும் லாங் டேர்மும் ஈஸியாக புரியறதுக்கு நான் சொன்ன மெத்தட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்னா அந்த 3 நான் முன்னாடி சொல்லியிருந்தது. 36 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். 36 மந்த்ஸ்க்கு மேலே பண்ணியிருந்தீங்கன்னா லாங் டேர்ம். அடுத்து ஈக்விட்டி ஷேர்ஸோ, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோ, பாண்ட்ஸோ எதாக இருந்தாலும் லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து சேல் பண்ணது அதாவது 12 மந்த்ஸுக்கு மேலே சேல் பண்ணிங்கன்னா லாங் டேர்ம், 12 மந்த்ஸுக்குள்ளே சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஷார்ட் டேர்ம். அடுத்து அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் இது ரொம்ப முக்கியம். அதாவது லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் இது, அன்லிஸ்டட் கம்பெனி அவங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அன்லிஸ்டட் கம்பெனி ஷேர்ஸ் வாங்கியோ இல்லை இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி லேண்டோ, பில்டிங்கோ இது எல்லாமே 24 மந்த்ஸு அதாவது 2 இயர்ஸ்க்குள்ளே சேல் பண்ணியிருந்தா அது ஷார்ட் டேர்ம். 2 இயர்ஸ்க்கு மேலே சேல் பண்ணியிருந்தா அது லாங் டேர்ம். இவ்வளோ தான். இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுட்டு இருந்தீங்கனாலே நீங்கள் ஈஸியாக கேபிட்டல் கெயின் சம்ஸை போட்டுடலாம். இதுக்கடுத்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. செக்ஷன்ஸ் மாதிரி வரும். அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை இன்னும் கிளியராக சொல்லலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். See you.